இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறார்ன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனல தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். குற்றப்படுத்தும் குரல்கள எப்படி கையாள்றது அப்படின்றத பத்தி இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச விரும்புறேன். நீங்க ஒருவேள கண்டுபிடிக்காம இருக்கலாம். ஆனா, நாம எல்லாருமே குற்றப்படுத்துற குரல்கள சந்திக்கிறோம். "நீ சரியான ஆள் இல்ல. நீ இத செஞ்சிருக்க கூடாது. நீ அத செஞ்சிருக்கணும். உனக்கு தண்டனை கிடைக்கணும். உனக்கு இந்த தண்டனை தேவதான். இதெல்லாம் உன்னோட தப்பு தானே?" அப்படிலாம் சுத்தி இருக்கிறவங்க பேசுற குரல் நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒருவேள அது உங்களோட சொந்த மனசோட குரலாவும் இருக்கலாம். ஒருவேள உங்கள செயல்பட விடாம சோர்வடைய செய்ற எதிரியாகிய பிசாசோட குரலாவும் இருக்கலாம். குற்றப்படுத்தும் குரல் அவனோடதா கூட இருக்கலாம். உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, ஒருவேளை நீங்க பிரச்சனையின் ஊடா போயிட்டு இருக்கலாம். மனுஷங்க நாம தவறுகள் செய்யத்தான் செய்றோம். மனுஷ தவறுகள் இதுல இருக்கலாம். ஆனாலும் சரியானத செய்யணும் அப்படின்ற விருப்பம் தான் உங்க மனசுல இருந்திருக்கும். ஆண்டவரோட சித்தம் செய்யணும்னு தான் நீங்க விரும்பி இருப்பீங்க. ஆண்டவரோட சித்தத்தின்படி நடக்கணும், அவருக்கு முதலிடம் கொடுக்கணும், அவரோட ஸ்டாண்டர்ட் படி நடக்கணும் அப்படின்னுலாம் நீங்க யோசிப்பீங்க. ஆனாலும் வாழ்க்கையில எதிர்பாராத விஷயங்கள் நடந்துறலாம். பாதகமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கலாம். அப்படியான சூழல்கள்ல இந்த குற்றப்படுத்தும் குரல்கள் சத்தமா எழும்பும். அது உண்ம மாதிரி தான் இருக்கும். யோபு புத்தகத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். யோபு ஆண்டவருக்கு பயந்த ஒரு மனுஷன். அவர கனப்படுத்துற ஒரு மனுஷன். ஆண்டவருக்கு பலிகள்லாம் செலுத்துற ஒரு மனுஷன். உத்தமன், தேவனுடைய பார்வையில நீதிமான். ஆனாலும் கூட யோபு மோசமான ஒரு சூழல்ல போக வேண்டிய காலகட்டம் இருந்தது. அவரோட வாழ்வாதாரங்கள், கால்நடைகள், பிள்ளைகள் இது எல்லாத்தையும் இழக்க வேண்டியதா இருந்தது. அவரோட உடல் நலமும் கூட மோசமா போனது. தேவன தூஷித்து ஜீவன விட்டுரும் அப்படின்னு அவரோட மனைவி கூட சொன்னாங்க. யோபு அழுறாரு. அவரோட நண்பர்கள் அவர்கிட்ட பேசுறதுக்காக வந்தாங்க. யோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்கள பாருங்க. "குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்துப் பாரும். நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள்." அதாவது, இவ்ளோ இழப்புகள், பிரச்சனைகள் உனக்கு வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பாவம் செஞ்சது தான் அதுக்கு காரணம் அப்படின்ற ஒரு குரல். தவறு செஞ்சதுனால அதோட பலனை இப்ப அறுக்குற அப்படின்ற மாதிரி ஒரு நண்பன் சொல்றான். மெசேஜ் வெர்ஷன்ல விரிவா இருக்கு பாருங்க. உண்மையாகவே எந்த குற்றமும் இல்லாத ஒரு மனுஷன் முடிவில் எப்போதாவது அழிந்தது உண்டோ? அதாவது, நீ குற்றம் இல்லாதவன் இல்ல. அதனால தான் உனக்கு இப்படி பிரச்சனை அப்படின்னு மறைமுகமா சொல்றான் அந்த நண்பன். உண்மையாகவே நேர்மையாக நடக்கிற மனுஷன் கடைசியில் இழப்பை சந்திப்பானோ? நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். நீ உண்மையாவே நிரபராதியா இருந்தா இதெல்லாம் உனக்கு நடந்திருக்காது. நீ நீதிமானா இருந்திருந்தா இதெல்லாம் இழந்திருக்க மாட்டேன்னு சொல்றான் அந்த நண்பன். கடைசியில ஏதாவது இழந்து போவானோ அப்படின்றது என்னோட கவனத்தை ஈர்த்த ஒரு பகுதி. அவன் சொல்ற அவன் சொல்ல முயற்சிக்கிற ஒரு விஷயம் முக்கியமானது. அதாவது, இதுதான் உன்னோட முடிவுன்னு அந்த ஆள் சொல்றான். உன்னோட பாவத்தின் பலன நீ அறுக்கிற அப்படின்னு சொல்றான். இப்படிதான் குற்றப்படுத்தும் சகோதரன் குற்றப்படுத்துகிறான். நீ பிரச்சனையில இருக்கிறப்ப, இதுதான் உன்னோட முடிவு. இப்படி சொல்லும்போது உங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கும். ஐயோ! என்னோட வாழ்க்கையின் முடிவுக்கு வந்துட்டேனா? இனி எந்த வாய்ப்புமே இல்லையா? ஒருவேளை நான் உண்மையில தவறுகள் செஞ்சிருக்கலாம். ஆனா யோபுவுக்கு ஆச்சரியம். அது யோபுவோட முடிவு இல்ல. அது அவருடைய சரித்திரத்துல ஒரு நடுப்பகுதி தான். தொடர்ந்து அதிகாரங்கள்ல வாசிச்சா, பின்னாட்கள்ல கர்த்தர் எப்படி யோபுவ ஆசீர்வதிச்சார் அப்படின்னு வாசிக்கலாம். எல்லாம் ரெண்டத்தனையா யோபு பெற்றுக்கொண்டார். அது முடிவு இல்லங்க. இன்னைக்கு நீங்க குற்றப்படுத்தும் குரல்களோட போராடிக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களோட உள்ளார்ந்த குரலா, அல்லது எதிரியோட குரலா, அல்லது உங்க வாழ்க்கையில சுத்தி இருக்கிற மற்ற மக்களோட குரலா இருக்கலாம். இப்ப போராட்டத்துல இருக்கிறேன். இதுதான் என்னோட முடிவுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா, இது உங்களோட முடிவு இல்ல. இது உங்களோட முடிவு இல்லவே இல்லங்க. அக்கினி நடுவுல இருந்து நீங்க வெளியில வரப்போறீங்க. எந்த புகையோட வாடையும் இல்லாம. புயல் நடுவே நீங்க போனாலும், கழுகு போல செட்டைகள் அடித்து எழும்புவீங்க. இழப்புகள் நடுவே நீங்க போனாலும், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இரண்டத்தனையான பலன நீங்க பெறப்போறீங்க. ஒரு பின்னடைவ நீங்க சந்திச்சாலும், பிரம்மாண்டமா நீங்க மீண்டு வரப்போறீங்க.
இத முக்கியமான சத்தியத்த நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் உங்களோட முடிவுன்னு மக்கள் சொல்லுறப்ப புரிஞ்சுக்கோங்க. அது உங்களோட முடிவு இல்ல. இதுதான் உங்களோட முடிவுன்னு குற்றப்படுத்துறவன் எப்பவும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். யார் தவறு செஞ்சாலும் இதுதான் நடக்கும். நெறைய பேர் இப்படிதான் சொல்றாங்க. நான் தவறு செஞ்சிருக்கலாம். அதான் இப்படிலாம் என் வாழ்க்கையில நடக்குதுன்னு. யாராவது கேன்சர் அல்லது ஏதாவது நோயோட கடைசி கட்டமா போராடிட்டு இருக்கிறப்ப, நீங்க பாவம் செஞ்சிருக்கலாம். அதான் பாட அனுபவிக்கிறீங்க அப்படின்னு மக்கள் சொல்லிடுறாங்க. ஒரு திடமான சத்தியம் இதுக்கு பின்னாடி இருக்குதுங்க. நம்மோட பாவங்கள் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டாகி விட்டது. அதனால பாவத்துல நீங்க தொடரலாம் அப்படின்னு நான் சொல்லல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நாம மனிதர்கள் நம்மகிட்ட குறைகள் இருக்கத்தான் செய்யும். தவறுகள் செய்யலாம். அதுக்காக இப்படியெல்லாம் நடக்குதுன்ற காரணத்தினால, நீங்க பாவம் செஞ்சிருக்கீங்க, அதான் இப்படி நடக்குதுன்னு சொல்ற குரல்களுக்கு செவி கொடுக்காதீங்க. சில சமயங்கள்ல நீங்க உண்மையாகவே ஆண்டவரோட குரலுக்கு கீழ்ப்படியாம போயிருந்திருக்கலாம். வேண்டுமென்றே பாவத்துல தொடர்ந்து இருந்திருக்கலாம். அது வேற. ஆனா யோபுவ பாருங்க. அவர் குற்றமற்றவர். ஆண்டவரே அவர குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவர் நீதிமான். ஆண்டவர நோக்கி பார்க்கிற ஒரு மனுஷன். யோபுவுக்கும் சில குறைகள் இருந்திருக்கலாம். மனுஷனா இருக்கிற எல்லாருக்குமே நேர்மறையும், எதிர்மறையுமான குணங்கள் இருக்கும். ஆனா யோபுவோட நண்பன் சொல்றான், "நீ இந்த பிரச்சனையில இருக்கிற, நீ சாகப் போற." அப்படின்ற மாதிரி தான் சொல்றான். இதுதான் முடிவுன்னு எப்படி சொல்றான்? யார் அவனுக்கு சொன்னது? எதிரி உங்ககிட்ட இதுதான் உங்க முடிவுன்னு சொன்னா அவன்கிட்ட கேளுங்க. இதுதான் என் முடிவுன்னு யார் சொன்னது? நான் இங்கேயே தான் நிலையா இருக்க போறேன்னு சொன்னது யாரு? என் வாழ்க்கை இப்படி முடிய போகுதுன்னு சொன்னது யாரு? இல்லன்னு சொல்லுங்க. உங்கள அழைத்த ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சு உறுதியா நடங்க. நீதிமான் பலமுறை விழலாம். அது அவனோட தவறா இருக்கலாம் அல்லது வாழ்க்கை சூழல்கள் காரணமா நடக்கலாம். ஆனா நாம ஆராதிக்கிற ஆண்டவர் நாம எழும்ப உதவி செய்வார். ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற வாழ்க்கைய வாழ உதவி செய்வார். குற்றப்படுத்தும் குரல்கள் கேட்டு சோர்ந்து போயிருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அது உள்ளான குரலா அல்லது வெளிப்புற குரலா இருக்கலாம். இது தற்காலிக நிலைமை தான், முடிவல்ல. என் வாழ்வின் முடிவு இது அல்ல என்பதை அறிந்து அதை மேற்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து வாழ்க்கையில புதிய நிலையை அடையட்டும். யோபுவின் சூழலை ஆண்டவர் மாற்றியது போல ஆண்டவரே அவங்க வாழ்வு மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமென். காட் பிளெஸ் யூ. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngiftha.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.